Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம My ID is Gangnam Beauty part 6 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 to 5 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் டாப்ல இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன பார்ட்லேயே வந்து இவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டான ஸ்கர்ட்டை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் சீனியர்ஸ்க்கு யாருக்குமே பிடிச்சிருந்துருக்காது. ஸோ ஒரு 2 சீனியர்ஸ் வராங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க, என்ன ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கும் வந்து இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்க மாதிரி தோணுது போல். ஸோ உடனே எதுக்கு இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல, இன்னொரு சீனியரா அவன் வந்து இல்லை நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்கீங்க, 3 பேரை நில்லுங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஃபோட்டோவும் எடுக்கிறான். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் வந்து யுனா கிட்ட கேக்குறாங்க, என்ன ஹனா சீனியருக்கு வந்து நிறைய பாய்ஸ் தெரியும் போல் இருக்கே, ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அவளுக்கு நிறைய பசங்க தெரியும், அவங்க ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாருமே, அதான் ஃபன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பாக்குறாங்க, சே நம்மளுக்கு ஒரு பையன் இல்லையே பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து ஒருத்தவங்க 3 பேர் வரானுங்க. யாருன்னா அதான் அந்த சோயாவை கூட தேடி வந்திருப்பானுங்களே, இன்ஸ்டாகிராம்ல வந்து என் ஃபோட்டோக்கு லைக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஓ இதுதான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டா, எங்க உட்கார்றது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, இவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவன் யாரு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து ஹீரோயின் வந்து க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கூட இவன் சொல்லியிருப்பான், மூஞ்ச கண்ணாடியில் பார்த்துருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த க்ரஷ் தான் இவன் போல. ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கிருந்து சோயா வரா வந்துட்டு வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பாக்குறாங்க, எப்படி சோயாவுக்கு தெரியும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஏதோ திட்டுக்கொட்டு வேலை பார்த்துருக்கு. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, இவன் தான் நான் சொல்லியிருக்கல என் ஃப்ரெண்டு கங்மீரே அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்றாளா. உடனே அவன் கேட்குறான், என்னது கங்மீரேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஏன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோயா கேட்க, இல்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல என் கூட ஒரு பொண்ணு படிச்சா, அவ பேரும் அதுதான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சோயா வந்து ஒரு மாதிரி பாக்குறா. ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து அந்த சீனியர் கிட்ட கேக்குறாங்க, நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன், நான் வேணா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்குவா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நீ பிரேக் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ டயர்டாக இருந்தனா, பட் ஆனால் உன்னோட இடத்துல வேற யாராச்சும் சர்வ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வராரு வந்து, நான் சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்த ஆள் உடனே ஹீரோயினுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் பாக்குறாங்க, பார்த்தா அந்த க்ரஷ் அங்க வந்து பாத்துட்டு இருக்கான். ஸோ சோயாவும் பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்காளா. உடனே அவன் கேட்கறான், அந்த மாதிரி அந்த பையன் வந்து உங்க டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்கும் போது, யார கேட்குற, ஓ ஹீரோவை கேட்குறியா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா அவனும் வந்து என் ஸ்கூல் தான் படிச்சான் அப்படின்னு. உடனே அப்படியா நீங்க 2 பேரும் ஒரே மிடில் ஸ்கூலா, அப்போ வந்து கங்மீரேவும் ஒரே ஸ்கூல் தான் ஹீரோயினை சொல்றா இவ. ஓ அப்படியா அப்படின்ன உடனே ஆக்சுவலி இவனே மறந்துட்டான் ஹீரோயின் யார் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இவ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறா, அதே மாதிரி போட்டும் விட்டுறா, அந்த மாதிரி ஒரே ஸ்கூல் தான் நீங்க 3 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஹீரோயின் வந்து ஐயோ இவன் வர பாக்குறானே, இங்கேருந்து கிளம்பி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, ஓகே தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓகே தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சைட்ல அப்படியே இந்த சோயா வந்துடுறா. வந்து வா வா என் கூட வா, உன் ஸ்கூல்ல படிச்ச பையன் தானா அது அப்படின்னு சொல்லிட்டு ஈத்துட்டு போயிடுறா. ஹீரோயினா இல்ல நான் வரலன்னு சொல்றாங்க, பட் இருந்தாலும் நைஸா கூட்டுன்னு போயிடுறா. பாரு இவனும் உன் ஸ்கூல் தான் படிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினா பதறாங்க அப்படியே. உடனே அவன் பார்த்துட்டு கேட்கறான், நீ வந்து அந்த ஜேசன் மிடில் ஸ்கூல்ல இருந்த கங்மீரேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா வந்து ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஓ செம ஃபன்னு அப்படின்னு சொன்ன உடனே சோயா கேட்குறேன், என்ன ஃபன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சர்க்காசமா பேசுறான்னா. ஹீரோயின் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கட் பண்ணா இங்க வந்து இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் போல் இருக்கு அந்த பொண்ணு திருடி இருக்கா அப்படிங்கிறத. அண்ணா கிட்ட உட்காந்து சாரி கேட்டுட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருமா, நீ சொன்னதெல்லாம் நான் வந்து காதலே போட்டுக்கல அப்படின்னும் போது, ஆமா நான் சொல்லும் போது நீ என்ன எப்படி வெளில துரத்துன, அதுல வேற அந்த பீருக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னா என்னமோ வந்து யாரும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னல. எனக்கு புரியுதுப்பா, சாரி, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, என்ன பண்றது, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு
புலம்பிட்டு இருக்கானா. இதை பார்க்கும்போது இவளுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. ஏன்னா லவ் பண்ணி தொலைச்சிட்டால. உடனே சிரிச்சிடுறா. டக்குன்னு வந்து நீ சிரிச்ச தானே எனக்கு தெரியும் அப்படின்னு. நான் ஒன்னும் சிரிக்கலையே அப்படின்னு இவன் சொல்ல, சாரிப்பா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கானா. உடனே சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவங்க கூட தான் குடிக்கிறதுக்கு. இந்த சோயா எப்படியோ சொல்லி உட்கார வச்சுட்டு இருப்பா போல் இருக்கு. உடனே அந்த கிரஷ் கேட்குறான், நீ மட்டும் இவ்வளோ அழகாயிடுவ அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட வந்து நல்லபடியா நடந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கும் போதே காண்டாகுது. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற அப்படின்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, ஏன்டா அந்த பொண்ணை போவிடு, என்ன அவன் மேலே க்ரஷ்ஷாக இருந்தியா என்ன நீ ஸ்கூலில் படிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது நான் க்ரஷ்ஷாக இருந்தேனா? அவள் தான் என் மேலே க்ரஷ்ஷாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட க்ரஷ்ஷு சொல்ல, அப்படியா, அப்பெல்லாம் ஒன்றும் தெரியலையடா, என்ன கங்மிரே கரெக்ட் தானே, உனக்கு தான் என்ன பிடிச்சிருந்தது, மான்ஸ்டர் மாதிரி இருந்தியா அப்போ கூட அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அது கேட்கும்போது செம்ம காண்டாவுது. அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமா உண்மையில நீ மான்ஸ்டர் மாதிரி தானே இருந்த அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கத்திடுறாங்க, வாயை மூடுற அப்படி சொல்லாதன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க என்ன ஆகுது அங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஹீரோயின் வந்து இங்க பேச வேணாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவனை. உடனே அவன் வந்து ஏன் இங்க பேசினா என்ன, எல்லாருக்கும் தெரியட்டுமே. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிட்டு, இப்பதான்டா தெரியுது உன் மேல கிரஷா இருக்கும் போது எனக்கு சுத்தமா தெரியல, ஆனா இப்ப கன்ஃபார்மா சொல்றேன்டா நீ ஒரு கேவலமான அழுகி போன குப்பை தொட்டிடா அப்படின்னு சொல்றாங்க. அவனா என்ன என்ன பேச்சு பேசுற அப்படின்னு கேக்குறான். ஆமா மத்தவங்களோட ஃபேஸை பார்த்து அவங்க அழகா இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்கள நீ பார்த்து பேசுவ, அப்போ நீ ஒரு கேவலமான குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்களா. பார்த்தா பின்னாடி வந்து ஹீரோ நிக்கிறாரு. ஸோ ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு ஹீரோயின் வந்து அதே பார்க்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. என்னடா இப்படியாடா ஒரு பொண்ணுகிட்ட பேசுவ, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து போகும்போது இவனை வந்து ஏந்துக்கிறான். ஹீரோ வந்து குப்பை தொட்டி நில்றா, காசு பே பண்ணிட்டு போ, யாரும் காசு பே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவனை காசை வந்து டேபிள்ல எடுத்து வச்சுட்டு சரி சோயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னமோ சோயா வந்து நல்லவ மாதிரி இப்படிதான் பேசுவியா அவன் ஃப்ரெண்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அங்கிருந்து போயிடுறா. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாவுது. இப்பதான் அவருக்கே புரியுது எவ்வளவு ஹீரோயின் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் வந்து ஃபேஸை மாத்தினாலுமே பாஸ்ட்டை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் சோயா வந்து உட்கார்றா. சாரிப்பா எனக்கு அவனுங்க வந்து உன் ஸ்கூலுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் அவனுங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அவனுங்களை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வந்து இதில் என்ன தப்பு வந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சோயா சொல்கிறா, ஆக்சுவலி எனக்கும் வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்களெல்லாம் மோஸ்ட்லி பிடிக்காது. ஏன்னா வந்து நேச்சுரலாக இருக்கிறவங்கள வந்து அவங்க டம்ப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகாகிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொன்னும் போது ஹீரோயினுக்காக ஒரு மாதிரி இருக்கு பார்க்க. பட் இருந்தாலுமே வந்து சில பேருக்கு வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த ஃபேஸை வச்சு. இப்போதான் எனக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ரஷ் எதிர்க்க நடந்து வர இவன் வந்து டே பார்க்கு நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள, அறிவில்லை உனக்கு, சின்ன வயசுலதான் அவளை கஷ்டப்படுத்தினேன், இப்பயும் அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்துறியே, உனக்குலாம் ஒரு வேலை வெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்க, நீ வேற சும்மா இரு, நான் எதுக்கு வந்து இது பண்ண போறேன், ஆக்சுவலி சோயா தான் என்னை கூப்பிட்டா தெரியுமா அப்படின்னு. உடனே அவ ஏன்டா உன்னை கூப்பிட போறா, இல்லைன்னா நீயே பாரு இன்ஸ்டாகிராம்ல அவ தான் லைக் போட்டு கூப்பிட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறானா. இவளும் பாக்குறா, பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சோயா வந்து அந்த சீனியர் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் போகணும், நான் கிளம்புவா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே நீயும் ஹீரோவும் மட்டும் சேர்ந்து இந்த மாதிரி இந்த ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஸோ அதே மாதிரி ஹீரோவோ சோயாவை வந்து ஒரு போர்டு எடுத்துட்டு அந்த காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றுறாங்க, இந்த மாதிரி இந்த கடை இருக்கு வந்து வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து சோயா சொல்லிட்டு இருக்கா, எப்படியும் அவன் இப்பெல்லாம் பேசுகிறான், பாவம் ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாள், அப்போ என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவளை, இந்த மாதிரி அப்போ அவள் அவ்வளோ கேவலமாவா இருந்தா, அந்த மாதிரி ஒரு நிக் நேம் வச்சு அவனை மான்ஸ்டர்ன்னு கூப்பிடுற மாதிரி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. உடனே ஹீரோ வந்து ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, அவ வந்து கியூட்டா தான் இருந்தா
அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து எதுவுமே கேட்காத மாதிரி என்ன சொன்ன அப்படின்னு இவ திரும்ப கேட்க ஹீரோ வந்து கங்மீரே கியூட்டா இருந்தா தெரியுமா அப்போயும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இவளுக்கு மூஞ்சே மாறிடுது. ஸோ ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரா. இங்க எல்லா சீனியர்ஸுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்த வந்து ஐயோ எல்லா அழகான பொண்ணுங்களே போயிட்டாங்களே, இப்ப யார் வந்து சர்வ் பண்றது அப்படின்னும் போது அங்க இருக்க பொண்ணுங்க சொல்றாங்க நாங்க வேணா பண்றோம் அப்படின்னும் போது ஓ நீங்களாம் பண்ணா ஒருத்தன் கூட வந்து வாங்க மாட்டான், நீ முதல்ல முடிய வளரு, பின்னாடி ஒத்திருக்காளே அவளை கொஞ்சம் வெயிட்டை குறைக்க சொல்லு, நீ பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களையும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஒரு சீனியரு. அங்க இருக்க பொண்ணுங்க சீனியர்லாம் செம காண்டாயிடுது. எப்படா நீ இப்பெல்லாம் பேசலாம், ஒரு பொண்ணுன்னா அழகா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், குண்டா இருக்க கூடாது, இதெல்லாம் தான் உங்க கிளாசிபிகேஷன்ஸா, முதல் நீ மூஞ்ச பாரு, இந்த மாதிரிலாம் கேவலமா பண்ணாதீங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க ஒரு சீனியர் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா பண்றீங்க, ஏன்டா இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா நான் சும்மாதான் சொன்னேன், அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு போறாளுங்க போட்டோம் அப்படின்னு உடனே வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டேக் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அவ போய் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காளா. அப்போ இந்த சீனியர் தான் போறாரு, போய் பக்கத்துல போய் உட்கார்றாரு. ஸோ அந்த சீனியர் வந்து டே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இதோ பாரு நான் அவனை நல்லா திட்டி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான் அப்படின்னும் போது டே சொல்றா இல்ல அவன் பாரு எப்போ பாரு என்ன வெயிட்டு குறைன்னே சொல்லிட்டு இருக்கான், அவன் சொல்றான்லாம் நீ வந்து மனசுல எடுத்துக்காத, நீ அழகா இருக்க தெரியுமா, சில பசங்களுக்குலாம் வந்து ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்காது, அதே மாதிரிதான் எனக்கு ஒல்லியா இருக்க பொண்ணுங்களாம் பிடிக்காது, உன்ன மாதிரி சப்பியா கியூட்டா இருந்தாதான் பிடிக்கும், நிறைய பசங்களுக்கு அந்த மாதிரி தான். ஸோ அதனால நீ வெயிட்டெல்லாம் குறைக்க தேவையில்ல, இந்த மாதிரியே இரு, அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா. டேக்கோ சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும் போது. சரி ஓகே ஃபீல்லாம் பண்ணாத, நான் கிளம்புற கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோவோட அம்மாவும் மீட் பண்றாங்க ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ல. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மெசேஜ் பண்றாரு எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா இதை பாக்குறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்றாங்க நான் வந்து இன்னும் ரொம்ப ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா என் பையன்கிட்ட பேச வைக்க சொல்லி அப்படின்னும் போது இல்ல அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். சரி ஹீரோ நீயும் க்ளோஸா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு நினைக்கிறேன், ஆமா நாங்க க்ளோஸ் தான், ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சோம். ஓ அப்படியா, எப்போ அவன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனானே அந்த ஸ்கூல்லையா படிச்ச நீ கேட்கும்போது ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ ஏன் நம்ம 2 பேரும் மீட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா கேட்க இல்லை நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ரொம்ப அசிங்கமாக இருப்பேன் உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களை அப்போவே மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் அன்னைக்கு சாகலான்னு போனேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என் கிளாஸ் பசங்க எல்லாருமே என்ன கேவலமாக இருக்க மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, அதனால சாகலான்னு போகும்போது நீங்கள் தான் வந்தீங்க, வந்து என் கையை பிடிச்சி இதோ பாரு உன் வாழ்க்கை வந்து எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நீ உனக்காக வாழு அப்படின்னு சொன்னீங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு ஒரு ஆறுதலான வார்த்தை வந்து எப்படிலாம் வாழ்க்கைய மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருந்து நானும் வாழ ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோட அம்மா சொல்றாங்க ஓ அந்த பொண்ணுதான் நீயா, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே இப்ப பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்க, இப்போ ஓகேவா எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிதான் நானும் நினைச்சேன், ஆனா எனக்கே தெரில அப்படின்னு சொல்லும் போது ஃபீல் பண்ணாத, உண்மையாலே நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு உடனே ஹீரோயின் சொல்றாங்க. உங்களை மாதிரி அழகான ஒருத்தவங்க வந்து என்ன அழகுன்னு சொல்லும் போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவோட அம்மா வந்து பாரு நீ இப்படி நினைக்கிற, ஆனா வந்து நான் அடிக்கடி நினைப்பேன் தெரியுமா, நான் அழகா இல்லாம இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்ன உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது கேட்ட உடனே. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது இல்ல நான் வந்து ரொம்ப அழகா இருந்ததால சின்ன வயசுல இருந்து என் பின்னாடி நிறைய பசங்க சுத்துவாங்க, ஸோ நான் அவங்க யாரையுமே கண்டுக்கிட்டதே கிடையாது. அதுக்கப்புறமும் நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க, ஆனா எனக்கு ஒரு பயம் நான் தப்பா ஏதாவது சூஸ் பண்ணிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியா தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, நீ அழகா இருக்க பூ மாதிரி, உன்னை எப்பவுமே நான் வந்து நல்லபடியா வச்சுப்பேன் அப்படின்ட்டு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வந்து நான் விழுந்தனே, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என் வாழ்க்கையே வந்து அப்சைட் டவுனா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகா இருக்கிறதும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டை மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் சொல்றாங்க இவங்க.
இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அதோ பாரு அவ வந்து உன்னோட க்ரஷ் போட்டோக்கு வந்து லைக் போட்டிருக்கா, இது எப்படி வந்து கோஇன்சிடென்ட்ஸ்னு சொல்றியா இல்ல வந்து உண்மையாலே அவ உன்னை அப்யூஸ் பண்றாளா ஏதாவது அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட அம்மா அப்பா வந்து ஒரு கேக் ஷாப் போய் கேக்லாம் வாங்கிட்டு முதல் முறையா வந்து வீட்டுக்கு வராங்கன்றதுனால எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்போ வந்து தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்களா பொருள்லாம் வாங்கிக்கிட்டு. அப்போ ப்ரொஃபஸர் அங்கதான் வந்து மூவ் ஆயிருக்காரு போல. உடனே இதை பார்த்துட்டு இருங்க நான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியல, பட் இருந்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றாரு. கேக்லாம் ஏற்றி வச்சுட்டு செலிப்ரேட் பண்றாங்க. நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கணும், நல்லா காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா வந்து இந்த சீனியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, கலாச்சிட்டு இருந்தாங்களே, அவங்கள ஒரு காமெடியா ட்ரெஸ் போட்டு நிக்க வச்சு இப்ப போஸ்ட் கொடுங்கடா, ஃபன்னி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்க சீனியர் எல்லாமே கலாச்சிட்டு இருக்காங்களா. எதுக்கு இப்பெல்லாம் கலாய்க்கிறீங்க, ஓ அப்போ எங்களை கலாய்க்கும் போது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டேக் கேட்டுட்டு இருக்கா. ஸோ அங்க ப்ரொஃபஸர் வந்துடுறாரு. வந்து என்னது இது, எதுக்காக இவங்களை இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு இது பண்ண வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சம கோவமா கேட்டுட்டு இருக்காரு அங்க இருக்க சீனியர்ஸ் எல்லாரையும். சோயா கிட்ட ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து உண்மையாலே வந்து அவனோட ப்ரொஃபைல்ல நீ லைக் பண்ணிருக்கல, அந்த ஸ்கூல் பேர் ஜேசன் ஸ்கூல்னு போட்டிருக்கியா, அதை நீ பாக்கலையா அவனோட ப்ரொஃபைல்லன்னு கேட்கும் போது உடனே சோயா வந்து இல்லையே நான் பார்க்கலையே, ஓ நீயும் சொன்னல அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலப்பா அப்படின்ற மாதிரி சோயா சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு ஆனால் வந்து இது நம்புற மாதிரியே தெரில. உடனே சோயா கூட சுத்துற பொண்ணு வந்து இவனுக்கு தெரியுமா ப்ரொஃபஸர் செம்மையா திட்டினாரு, அந்த சீனியர்ஸ் எல்லாம் போட்டோ பாரு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த போட்டோவை பார்த்து. ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த சீனியர் வந்து அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பட்டே உள்ள வரா, வந்து இந்த மாதிரி ரொம்ப திட்டாரோ ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்க, ஆமா கொஞ்சம் ஓவரா தான் திட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல ஆனா மற்ற சீனியர்ஸை விட நீங்க ரொம்பவே நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கிட்டு சிரிக்கிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு வெளில போகும்போது டோர் ஓப்பன் பண்ண முடியல டேயால. இது பாருங்க டோர் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது இவரும் வந்து ட்ரை பண்றாரு, ஓப்பன் பண்ண முடியல. வெளில ஒரு பொண்ணு இருக்கா, கொஞ்சம் ஓப்பன் பண்றீங்களா டோரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வெளில இருந்து ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆயிடுது. என்ன ஆச்சு இது உடஞ்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சோயா கூட சுத்துற பொண்ணு ஹீரோயின் 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க நடுவில் வந்து ஒரு 10 நிமிஷம் வரீங்களா, இந்த கேம் மட்டும் விளையாடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. எதிர்க்க வந்து 2 பசங்க உட்காந்துருக்காங்க. சரி நான் ஒரே ஒரு பையனை கூப்பிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிட போறாங்களா, பார்த்தா ஹீரோவே வந்துடுறாருங்க. ஸோ ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. சரி ஓகே இப்போ நம்ம இந்த கேம் ஆரம்பிப்போம். ஆக்சுவலி வந்து உங்க மனசுக்குள்ள எந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா, எந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை கை காட்டுறாரு. உடனே ஹீரோயினுக்கா மூஞ்சி ஃபுல்லா செவக்குது. இந்த சோயாவுக்கு பார்க்கும்போது வயிறு எரியுது போல, பாவம் அவளுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா. ஆமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அவர் வந்து உங்களை மாதிரியான ஒரு பர்சன் தான் வேணும்னு சொல்றாரு அப்படின்னு உடனே ஹீரோயின் வந்து முடிச்சுன்னு இருக்காங்களா, தட்ட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேல இருக்க ஜூஸ் வந்து ஹீரோயினோட டிஷர்ட்லயே ஊத்திக்குது. ஹீரோயின் வந்து ஐயோ மேல ஊத்திக்குச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது சோயா கூட சுத்துற பொண்ணு சொல்றா, எக்ஸ்ட்ரா டிஷர்ட் இருக்கும் அந்த சீனியர்ஸ்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே அந்த ரூம்ல, நீ வேணா போய் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரா. சரி ஓகே நான் போறேன் அப்படின்னும் போது சோயாவும் சொல்றா, பிளஸ் வந்து ஹீரோவும் வந்து நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பாக்குறாங்க யார் கூட போறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஹீரோயினுக்கு சோயா மேல நம்பிக்கையே இல்லை, அதனால நான் ஹீரோ கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. சோயா மூஞ்ச பார்க்கவே முடியல, ஒரு மாதிரி காண்டவரா இதை பார்த்துட்டு. ஸோ ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஜோசியம் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொஃபஸர் வர்றாரு. நீ என்ன இங்க பண்ற அப்படின்னும் போது சும்மா நான் வந்து இது ஒரு பேஷனா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓ அப்படியா சரி எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்ன உடனே இவர் வந்து சில இதெல்லாம் பிக் பண்ண சொல்றா. ஓகே அப்போ உங்களுக்கு வந்து ஒரு குவைட் சிம்பிளான ஒரு லவ் தான் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க கரெக்டா அப்படின்னும் போது ஆமா கரெக்டா அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவ சொல்றா ஆனா வந்து உங்களோட லவ் லைஃப் வந்து கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலா தான் இருக்கும், உங்களால வந்து செலக்ட் பண்ண முடிஞ்சோ செலக்ட் பண்ணாத மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரி இவ சொல்றாளா. ஓ அப்படியா சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும், நீங்க ரொம்ப ஆனஸ்டா இருக்கணும் அந்த லவ்வுக்கு அப்படின்ன உடனே இவர் வந்து லைட்டா சிரிக்கிறாரா. இவ பாக்குறா என்ன சிரிக்கிறீங்க, இல்ல அது ஒரு சீக்ரெட் அப்படின்னும் போது சொல்லுங்க நான் வந்து சீக்ரெட்டா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கும் ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருக்கு. ஓ
ஓ உங்க டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா கேட்குறா. ஆமா என் டிபார்ட்மெண்ட்ல தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயின் மேலே தான் க்ரஷ் இருக்கு போல, அதை தான் சொல்றாரு. இவளுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி இவளுக்கு வந்து இந்த ப்ரொஃபஸரை பிடிச்சிருக்கு போல. ஸோ இவர் இது சொன்ன உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா. ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது இவர் இதை சொன்னதுனால. உடனே வந்து ஹீரோயினா வந்து அந்த இடத்துல போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. டிஷர்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த அதை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரா. நான் வெளில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹீரோயினும் வந்து திறந்து பாக்குறாங்க. வெளில கூப்பிடுறாங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணி பாக்குறாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. ஹீரோவோட ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஹீரோ வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. ஸோ ஃபோன் அடிச்சாலும் வந்து ஃபோன் அங்கேயே யாரும் எடுக்க மாட்டாங்களா. ஃபோன் பண்றாங்க, பார்த்தா வந்து அந்த சோயா கூட சுத்துற பொண்ணு வந்து இங்க ஃபோன் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறா. பார்த்தா வந்து ஹீரோயின் தான் ஃபோன் பண்றாங்களா. இந்த சோயா மூஞ்சி ஃபுல்லாவே தொங்கி போச்சு. ஸோ ஃபோனை வந்து எடுக்காமலே விட்டுடுறாங்க ரெண்டு பேருமே. ஹீரோ சொல்றாரு, நான் என் ஃபோனை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறேன், யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுறா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவனுக்கு உன் மேல க்ரஷ் இருக்கும், மேபி உன்னை ஜலசாக்க தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சோயா கிட்ட சொல்லிட்டு இருக்கா இவ. உடனே சோயா வந்து, இப்ப என்ன சொல்ல வர, எனக்கு அவன் மேல க்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவ பாட்டுன்னு போயிடுறா கோவமா. ஸோ இவ பாக்குறா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறா அப்படின்னு சொல்லி கட் பண்ணா. இங்க வந்து நீ ட்ரெஸ்ஸை முதல் மாத்து, நான் வந்து அங்க போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஓரமா போய் நின்றுட்டு இருக்காரா. ஹீரோயினா தயங்கிட்டே இருக்காங்க. மாத்திட்டு சொல்லு அப்படின்னா, வெயிட் பண்ணு நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் பார்க்க போறேன், நீ மாத்திட்டு சொல்லு, நான் இங்கே நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினை தயங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க, மாத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட எபிசோட் 6 முடியுது. எபிசோட் 7 சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். ஓகே காய்ஸ், பை.